Hello friends, Indian Navyல ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பிரான்ச்சில் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. கல்யாணம் ஆகாத ஆண்கள் பெண்கள் 2 பேருமே இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆகஸ்ட் 2 ஓப்பன் பண்ணுறாங்க. இன்னும் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணலை. ஸோ லாஸ்ட் டேட் ஆகஸ்ட் 17 அப்ளை பண்ணிடணும். ஸோ உங்களுக்கு ஒரு 10 நாள் தான் டைம். அந்த இடைப்பட்ட தேதிக்குள்ளேயே நீங்கள் அப்ளை பண்ணிடணும். ஸோ ரொம்ப ஷார்ட் டியூரேஷன் தான். சரிங்களா? ஸோ எஸ்எஸ்சி எக்ஸிக்யூட்டிவ், அதாவது எக்ஸிக்யூட்டிவ் பிரான்ச்சில் எஸ்எஸ்சி எக்ஸிக்யூட்டிவ் பிரான்ச் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டேட் ஆஃப் பர்த் 2 ஜனவரி 2001 இருந்து 1 ஜூலை 2006 பிறந்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இதில் அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் இல்லை. ஓகேங்களா? ஸோ என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா 10th or 12th இங்கிலீஷில் 60 இருக்கணும். ஓகேங்களா? அதுபோக இந்த எம்எஸ்சி, பிஇ, பிடெக், எம்டெக் இந்த டிசிப்ளினில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சாஃப்ட்வேர் சிஸ்டம், சைபர் செக்யூரிட்டி, சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன், கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் அண்ட் நெட்வொர்க்கிங், ஸோ இங்கே டிசிப்ளின் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இந்த குறிப்பிட்ட டிசிப்ளினில் எம்எஸ்சி, பிஇ இல்லை பிடெக் இல்லை எம்டெக் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லை அப்படின்னா எம்சிஏ வித் பிசிஏ இல்லை பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ எம்சிஏ வித் பிசிஏ, அதாவது வெறும் எம்சிஏ மட்டும் இருக்கக்கூடாது, அதோட பிசிஏ இருக்கணும். இல்லை அப்படின்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம். ஆர் இந்த ரிலவெண்ட் டிசிப்ளினில் எம்எஸ்சி, பிஇ, பிடெக், எம்டெக் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? கண்டிப்பாக 10th or 12th இங்கிலீஷில் 60% இருக்கணும். ஓவரால் பர்சன்டேஜும் 60 இருக்கணும். அதை பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு ஒரு 15 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஆண்கள் பெண்கள் 2 பேரும் அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் 17th ஆகஸ்ட்டுக்குள்ளே அப்ளை பண்ணிடணும். என்சிசி கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா என்சிசி சி சர்டிஃபிகேட் ஹோல்டருக்கு உங்கள் எஸ்எஸ்பி ஷார்ட் லிஸ்டிங்கில் 5% ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. அதாவது எஸ்எஸ்பி கட் ஆஃப் மார்க் நிர்ணயிப்பாங்க இல்லையா? அதில் 5% ரிலாக்ஸேஷன் தருவாங்க. யாருக்கு அப்படின்னா என்சிசி சி சர்டிஃபிகேட் ஹோல்டருக்கு. சரிங்களா? அந்த சர்டிஃபிகேட் இருந்தால் உங்கள் எஸ்எஸ்பி ஷார்ட் லிஸ்டிங் மார்க்கில் 5%, அந்த கட் ஆஃபில் 5% ரிலாக்ஸேஷன் தருவாங்க. ஸோ ஹைட்டு, வெயிட், டேட்டு பாலிசி இது எல்லாமே இந்தியன் நேவி வெப்சைட்லேயே இருக்கும். அதில் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஹூ கேன் அப்ளை, யார் இதுக்கு அப்ளை பண்ணலாம், யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னா கிராஜுவேட்டட் ஆர் போஸ்ட் கிராஜுவேட்டட், அதாவது கிராஜுவேட் ஆனவங்க அவங்களும் அப்ளை பண்ணலாம். ஆர் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கிறவங்க அவங்களும் அப்ளை பண்ணலாம். பட் மினிமம் ஓவராலாக 60% இருக்கணும் உங்கள் டிகிரியில். ஓகேங்களா? எல்லா செம்லேயும் ஓவராலாக 60% இருக்கணும். 59.9% இருந்தாலும் அது 60 இல்லை, ரவுண்டாக 60 கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ கிராஜுவேட்டட், போஸ்ட் கிராஜுவேட் கம்ப்ளீட் பண்ணவங்க ஃபைனல் இயர் ஃபைனல் செமஸ்டர் படிச்சுட்ருக்காங்க ரெகுலர் மோடில், அவங்க அப்ளை பண்ணலாம். பட் மினிமம் 60 இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், அது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும்? ஷார்ட் லிஸ்டிங் ஆஃப் அப்ளிகேஷன் பேஸ்ட் ஆன் மார்க்ஸ் அப்டைன்டு பை தி கேண்டிடேட் ஆன் டிகிரி. ஓகேங்களா? உங்கள் டிகிரியில் நீங்கள் எடுத்த மார்க்கை பேஸ் பண்ணி அப்ளிகேஷனை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. அடுத்து உங்களுக்கு எஸ்எஸ்பி இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த எஸ்எஸ்பி இன்டர்வியூ எந்த டேட்டில் எந்த டைமிங்கில் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர்டு இமெயில் ஐடி and then மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணுவாங்க. அப்டேட் வரும்போது சொல்கிறேன். சரிங்களா? பிஇ, பிடெக் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான், அதையும் சொல்லிட்டாங்க. ஸோ 5th செமஸ்டர் வரையும் எந்த ஒரு அரியரும் இருக்கக்கூடாது. அப் டு 5th செம் வரையும் உங்கள் மார்க்கை கால்குலேட் பண்ணி எஸ்எஸ்பி இன்டர்வியூக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து உங்களுக்கு எஸ்எஸ்பி இன்டர்வியூ சென்டர், அதாவது எஸ்எஸ்பி இன்டர்வியூ இந்த இடத்துல தான் நாங்கள் கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஒன்ஸ் அலாட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதுக்கான ரெக்வஸ்ட்டும் நீங்கள் ரைஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இதிலே கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நீங்கள் இந்த எஸ்எஸ்பி இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க இந்தியன் நேவியில் அப்படின்னா ஏசி 3 டயர் ரயில் ஃபேர் ஃப்ரீ. ஓகேங்களா? ஸோ நீங்கள் போகிறப்ப அதுக்கான அமௌண்ட்டை கொடுத்து தான் ட்ரெயினில் ட்ராவல் பண்ண முடியும். நீங்கள் எஸ்எஸ்பி இன்டர்வியூ அட்டன் பண்ணுறப்ப, அதாவது நீங்கள் எஸ்எஸ்பி இன்டர்வியூ போகிறீங்க இல்லையா, ட்ரெயினில் ஏறி போகிறப்ப அதுக்கான ஃபேரை பே பண்ணி தான் நீங்கள் போகிறீங்க. ஆனால் நீங்கள் போய்ட்டு அங்கே ரீச் ஆனதுக்கப்புறம்
உங்களுடைய ஐஎஃப்சி அதாவது அக்கௌண்ட்டு டீட்டெயில்ஸ் எடுத்துகிட்டு போங்க. பாஸ்புக்கு எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட் நம்பருக்கு அந்த நீங்கள் ட்ராவல் பண்ணிங்க இல்லையா, அந்த அமௌண்ட்டை உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ போகிறப்போ உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸும் எடுத்துகிட்டு போங்க. ஏசி 3 tier ரயில் ஃபேர் வந்து அட்மிசபிள் சொல்லியிருக்காங்க. பட் நீங்கள் போகிறப்ப அதுக்கான அமௌண்ட்டை கொடுத்து தான் போவீங்க. அப்புறமேட்டு இன்டர்வியூவில் எஸ்எஸ்பியில் உங்களுக்கு வந்து எஸ்எஸ்பி இன்டர்வியூவில் நீங்கள் என்ன அமௌண்ட் கொடுத்து ட்ராவல் பண்ணிங்களோ அதை வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ போகிறப்ப பேங்க் பாஸ்புக் கட்டாயம் எடுத்துகிட்டு போங்க. ஓகேங்களா? பாஸ்புக் உங்கள் டெபிட் கார்டு ரெண்டுமே எடுத்துகிட்டு போங்க. ஸோ மெரிட் லிஸ்ட் வில் பி ப்ரிப்பேர்டு பேஸ்ட் ஆன் எஸ்எஸ்பி மார்க்கை பேஸ் பண்ணி தான் ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணுவாங்க. ஸோ டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸ் இது வந்து 14 years இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா இது வந்து ஷார்ட் சர்வீஸ் கமிஷன். ஸோ இந்தியன் நேவியில் ஷார்ட் சர்வீஸ் கமிஷனில் ஒர்க் பண்ணலாம். முதல்ல 10 years, அடுத்து ஒரு 2 years எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு 14 years வந்து நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். அதுக்கடுத்து ஒர்க் பண்ண முடியாதா அப்படின்னா இதிலே உங்களுக்கு பர்மனெண்ட் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதில் நீங்கள் பர்மனெண்ட்டாக ஒர்க் பண்ணலாம். இது வந்து ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் தான். ஓகேங்களா? ஸோ ட்ரைனிங் பார்த்தீங்க அப்படின்னா சப் லெஃப்டினன்ட் ரேங்க்கில் தான் உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும். அந்த ரேங்க்கில் தான் உங்களை அப்பாயின்மெண்ட்டும் பண்ணுவாங்க. ஸோ அன்மேரிடு கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் ட்ரைனிங்க்கு எலிஜிபிள். ஸோ ஒன்ஸ் நீங்கள் மேரேஜ் பண்ணது அவங்களுக்கு தெரிய வந்தது அப்படின்னா ட்ரைனிங்லேருந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிவிடுவாங்க, டிஸ்சார்ஜ் பண்ணிவிடுவாங்க. ஸோ ட்ரைனிங் பீரியடில் மேரேஜ் பண்ணுறதுக்கு அலோடு இல்லை. உங்களுக்கு அதுக்கான டைமிங் வந்தாலும் மேரேஜ் பண்ணுறதுக்கு விட மாட்டாங்க. ஸோ ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பிறகு தான் எதுவாக இருந்தாலும் நீங்கள் பண்ண முடியும். ப்ரொபகேஷன் பீரியட் சேல்ரி வந்து சப் லெஃப்டினன்ட் ரேங்கில் 5600 இருக்கும். ஆஸ் யூஷுவல் இந்தியன் நேவி அலவன்ஸும் உங்களுக்கு இருக்கும். அதாவது பர்மனெண்ட்டாக ஒர்க் பண்ணுறப்ப இந்தியன் நேவியில் என்ன அலவன்ஸோ அதே அலவன்ஸ் தான் இதுலேயும் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இன்சூரன்ஸு, கிராட்டிவிட்டி இந்த மாதிரி நிறைய அலவன்ஸ் இருக்கும். இந்தியன் navy.government.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ August 17 அப்ளை பண்ணிடணும். இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நோட்டிஃபிகேஷனுக்கு மட்டும் எப்போ ஷார்ட் பீரியட் தான் இருக்கும். மேக்ஸிமம் ஒரு 12 நாள் 15 நாள் தான் அப்ளை பண்ணுறதுக்கே தருவாங்க. அந்த இடைப்பட்ட டேட்டில் நம்ம அப்ளை பண்ணி முடிச்சிடணும். ஸோ இதை தாண்டி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், ட்ரைனிங்கில் சப் லெஃப்டினன்ட் ரேங்கில் உங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ மொத்தம் உங்களுக்கு ட்ரைனிங் பார்த்திங்க அப்படின்னா 6 வாரத்துக்கு ட்ரைனிங் இருக்கும். ஸோ நாவல் ஓரியன்டேஷன் கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்தியன் நாவல் அகாடமி, எழிமலா, கேரளா லொக்கேஷனில். ஓகேங்களா? மொத்தம் 6 வாரத்துக்கு முதல்ல ட்ரைனிங் இருக்கும். சப் லெஃப்டினன்ட் ரேங்கில் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. நாவல் ஓரியன்டேஷன் கோர்ஸ் இந்தியன் நாவல் அகாடமி, எழிமலா, கேரளா லொக்கேஷனில் இருக்கும். அந்த ட்ரைனிங்கை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து அந்த 14 years ஷார்ட் சர்வீஸ் கமிஷனில் உங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணிடுவாங்க. அதே சேம் லெஃப்டினன்ட் ரேங்கில். ஸோ சேலரி உங்களுக்கு 5600 இருக்கும். ஓகேங்களா? அது போக ஏகப்பட்ட அலவன்ஸ், இன்சூரன்ஸ் இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில்